வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உறவாடும் நெஞ்சங்கள் கதையின் 9வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆஷாவிற்கு இப்படியெல்லாம் அடைந்து கிடந்த பழக்கமே இல்லை. கல்யாணத்திற்கு முன் இந்த வீட்டில் இருந்த போதெல்லாம் தாராளமாக பாக்கெட் மணி கொடுப்பான் விக்ரம். சில வேளைகளில் அதற்கு மேலும் ரேவதியிடம் வாங்கிக் கொள்வாள். அவளுடைய பெட்ரோல், சினிமா, ஹோட்டல், ஷாப்பிங் செலவுகளுக்குத்தான் அது பூராவும். இப்போது அவளுக்கு பியூட்டி பார்லருக்கு போக வேண்டும், பணம் வேண்டும் என்று நடராஜிடம் கேட்டாள். ஆஷா, என்கிட்ட என் பெட்ரோலுக்கே பணம் இல்லைடா கண்ணு. எப்பவும் 1ஆம் தேதி என் கணக்குல பணம் போட்டு விடுவாள் துர்கா. இந்த மாசம் நம்ம துணிக்கடையில இருந்து வந்தது வீட்டு செலவுக்கே சரியாகி விட்டதுன்னு அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. சரி, அப்புறமா கேட்டுக்கலாம்னு விட்டுட்டேன். உனக்கு வேணும்னா கேட்குறேன். ஆஷாவிற்கு வந்ததே பார்க்கலாம் ஒரு ஆத்திரம். உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவ உங்களுக்கு தங்கச்சியா இல்ல மேல் அதிகாரியா? இந்த சூழ்நிலை எல்லாம் மாறினாதான் நான் அந்த வீட்டுக்கு வருவேன் என்று சீறினாள். அப்படியா? சூழ்நிலை மாற என்ன செய்யலாம் சொல்லு. முதல்ல அந்த துணி கடைய உங்க பேருக்கு மாத்துங்க. அதாவது கேட்டு வாங்குங்க. போய் மேனேஜ் பண்ணி வர பணத்தை எடுத்துக்கோங்க. அவசியம்னா நானும் வரேன் என்றாள் ஆஷா. பாக்குறேன் பாக்குறேன் என்ன பாக்குறேன், பண்றேன்னு சொல்லுங்க. இவள் இருக்கும் தீவிரத்துக்கு ஏதாவது செய்யணும் என்று நினைத்து கொண்டான் நடராஜ். அடுத்த நாள் ஆதியும் துர்காவும் வெளியே போயிருப்பார்கள் என்று தெரிந்து அந்த சமயத்திற்கு ஸ்கூலுக்கு போனான் நடராஜ். நேராக சந்தியாவிடம் போய் கொஞ்சம் பணம் கொடு என்றான். எவ்வளவு சார் என்று கேட்டாள் சந்தியா. 2000 ரூபாய் வேணும் என்றான் நடராஜ். மேடம் இங்கே ரொம்ப பணமே வைக்கிறதில்லையே சார் என்று மனமறிந்து ஒரு பொய்யை சொன்னாள் சந்தியா. பணம் இல்லாமையா இங்க வேலையெல்லாம் நடக்குது? அதுக்கு சாமான் எல்லாம் வாங்குறீங்க. நீ நகரு, நான் பார்த்து எடுத்துக்கிறேன். இல்லை சார், அது மேடத்தை கேட்காம எப்படி சார்? நான் வேணும்னா மேடத்துக்கு ஃபோன் போட்டு கேட்கட்டுமா? இதை பார், நான் உங்க துர்கா மேடத்துக்கு அண்ணன். நானும் ஸ்கூலோட ஓனர் தான். முதல்ல நான் கேட்ட பணத்தை எடுத்து கொடு. அதற்கு மேல் செய்வதறியாமல் சந்தியா பணத்தை எடுத்து கொடுத்தாள். துர்கா வந்ததும் மொத்த சம்பாஷணையையும் சொல்லி விஷயத்தை சொன்னாள் சந்தியா. அடுத்த முறை அவர் இப்படி கேட்டால் கொஞ்ச நேரம் கழித்து துர்கா மேடம் இருக்கும்போது வாங்கிக்கங்க சார்னு கண்டிப்பா சொல்லிடு சந்தியா. அதை மீறி கொடுத்தேன்னா சீட்டு கிழிஞ்சிடும் என்று கண்டிப்புடன் சொன்னாள் துர்கா. தன் வண்டிக்கு பெட்ரோல் மட்டும் போட்டுக்கொண்டு 1500 ஆஷாவிடம் கொண்டு போய் கொடுத்தான் நடராஜ். அவனை துச்சமாக பார்த்தாள் ஆஷா. எனக்கு இது போதவே போதாது. நாளைக்கு முதல் வேலையா இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வந்து கொடுங்க என்றாள். நடராஜுக்கு அது தாங்கவே இல்லை. மறுநாள் எப்போதடா விடியும் என்று காத்திருந்து திரும்ப சந்தியாவிடம் போய் கேட்டான். சார், ஸ்கூல் பணம் ஸ்கூலுக்குத்தான் செலவழிக்கணும். இது 4 பேர் நன்கொடையா கொடுத்தது. நீ ஏன் என்ன கேட்காம கொடுத்த? உன் சீட்டை கிழிச்சிடுவேன்னு நேத்து மேடம் ரொம்ப கோபப்பட்டுட்டாங்க சார். உன் மேடத்தோட நேத்து கோபம் கிடக்கட்டும், இப்ப நீ பணம் தரப்போறியா இல்லையா? ஒரு அரை மணி இருந்தா மேடமே வந்துடுவாங்க. அப்ப வாங்கிக்கங்க சார். நீ நகரு, சாவி எங்க என்று அதட்டினான் நடராஜ். சார், எனக்கு இப்பத்தான் நினைவுக்கு வருது. நேத்திக்கே சாவியை மேடமே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. சாரி சார் என்று கை கூப்பினாள் சந்தியா. பொய் சொல்லாத என்றான் நடராஜ். நான் கும்பிடுற அந்த வேளாங்கண்ணி மாதா மேல சத்தியம் சார் என்று கழுத்து செயினில் இருந்த சிலுவையை கையில் பிடித்து கொண்டு சொன்னாள் சந்தியா. அதற்கு மேலும் என்ன செய்வதென்று தெரியாமல் அவ்விடம் விட்டு அகன்றான் நடராஜ். வீட்டுக்கு போகும்போதே வாசலில் நின்ற ஆஷாவை பார்த்ததும் அவனுக்கு பயமாக இருந்தது. அவள் இப்போது ஒரு ஆட்டம் ஆடுவாளே என்றுதான். நினைத்தபடியே ஆஷாவிற்கு விபரீதமான கோபம் வந்துவிட்டது. நீங்க என்ன 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையனா? என்னமோ அவ சொன்னாலாம், இவர் கேட்டுக்கொண்டு வந்தாராம். வெக்கங்கட்ட மனுஷர். ஒரு தங்கை வீட்டை இந்த ஆட்டம் கட்டி வைக்கிறாளே, அதை மாத்தி வீட்டை தான் நடத்துவோம், இல்லையா தன் பெண்டாட்டியிடம் விட சொல்வோம் என்ற அறிவு கொஞ்சம் கூட இல்லையே. உங்க பேர்ல பணம் போட்டு வச்சிருக்கேன்னு உங்க அப்பா சொன்னாராமே, அதுவும் உங்க தங்கை சொல்லி. அதெல்லாம் என்ன ஆச்சு? என்ன ஆஷா இப்படி கேட்குற? நாம எத்தனை தரம் பெரிய ஹோட்டலுக்கு போனோம், கொடைக்கானல் போனோம். நீ தனியே உன் ஃப்ரெண்ட்ஸோட எத்தனை தரம் வெளியே போன? ஷாப்பிங், சினிமான்னு நாம தானே செலவழிச்சிருக்கோம். முகம் கோபத்தில் சிவந்து விட்டது ஆஷாவுக்கு.
என்னை இப்போ எங்கிருந்தாவது அதை திருப்பி கொடுக்க சொல்றீங்க அதானே என்று அவள் கேட்க, உன்னை சொல்லாததெல்லாம் சொன்னதா நீயே நினைச்சுக்கிட்டு ஏன் அவஸ்தைப்படுற? எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், இப்ப கவலையை விடு என்றான் நடராஜ் சமாதானமாக. அதற்குள்ளேயே அவனுக்கு ஏண்டா கல்யாணம் பண்ணி கொண்டோம் என்று ஆகிவிட்டது. துர்கா சொன்னாலே கொஞ்சம் யோசித்திருக்கலாமோ என்று கூட தோன்றியது. நாள் முழுவதையும் டோனியுடன் அவன் ஷாப்பிலேயே செலவழித்தான். சாயந்தரம் கொஞ்சம் லேட்டாக கிளம்பி ஆஷா வலுக்கட்டாயமாக நடராஜையும் கூட்டிக் கொண்டு அவன் வீட்டுக்கு போனாள். வர மறுத்த அவனிடம், உனக்கு வேணுமான ரோஷம் இல்ல, எனக்கு இருக்கே என்றாள். அங்கு போய் அவர்கள் இருவரும் இறங்கின விதத்தில் இருந்து ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகிறது என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. ஆனாலும் தனலட்சுமி கேட்டாள், வாமா ஆஷா, எப்படி இருக்க? உங்க அண்ணி நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன, நல்லா தான் இருக்காங்க. நல்லா இல்லாததெல்லாம் நாங்க 2 பேரும் தான். ஏமா என்ன ஆச்சு என்று கேட்டாள் தனம். கேளுங்க உங்க அருமை மககிட்ட, அண்ணனை அவங்க எப்படி அவமானப்படுத்தினாங்கன்னு. எத்தனை அகம்பாவம் என்று பொறிந்தாள் ஆஷா. வாய் அடைத்து நின்றாள் தனம். நடராஜ் தனக்கும் இந்த பேச்சுக்கும் சம்பந்தம் இல்லாதது போல தூர போய் உட்கார்ந்து விட்டான். துர்கா கேட்டாள், ஸ்கூல்ல இருந்து பணம் தரலைங்கிறதான் நீ சொல்றேன்னு நினைக்கிறேன். அது ஸ்கூல் பணம், நீ தான் பாத்தியே அங்க என்னென்ன வேலைகள் எல்லாம் நடக்குதுன்னு. அதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து கொடுக்கறது? அதுல இருந்து வீட்டு செலவுக்கெல்லாம் எடுக்க முடியாது. எடுத்தா ஆடிட்டர்ஸ்க்கு யார் பதில் சொல்றது என்று கேட்டாள். ஸ்கூலும் நம்ம வீட்டுது தானே, இவரும் அந்த வீட்டை சேர்ந்தவர் தானே, அவருக்கு அந்த பணத்தை எடுக்கிற உரிமை ஏன் கிடையாது? நீங்க ஒருத்தர் தான் தொடலாமா? தெரியாம பேசாத ஆஷா, நான் தொட்டால் அது ஸ்கூலை நல்லா ஆக்குவதற்காகத்தான். அந்த செலவிற்காக பழைய மாணவர்கள் அனுப்பிய பணம் அது. அதை தொட யாருக்கும் உரிமை கிடையாது. மொத்தமும் பேலன்ஸ் ஷீட் போட்டு காட்டணும். ஆடிட்டர்ஸோட தணிக்கைக்கு உட்பட்டது அது. செலவழிக்கிற ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு காண்பிக்கணும். என்ன, இந்த மாசம் உன் புருஷன் கணக்குல பணம் போடல, கொஞ்சம் தட்டுப்பாடு. அவன் செலவுக்குத்தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே போட்ட பணம் இருக்கும் என்று நினைச்சேன், அவ்வளவுதான். அப்படியே 10 லட்சம் போட்டுட்டீங்க, அது அப்படியே இருக்கும் பாருங்க. இதை பாருங்க, இதெல்லாம் சொல்ல வேண்டியதோ பேச வேண்டியதோ உங்களோட இல்ல. உங்க அப்பா எங்க, கூப்பிடுங்க என்றாள் ஆஷா ஆவேசமாக. என்னப்பா நட்ராஜ், நீ பார்த்துக்கிட்டு பேசாம இருக்க? இவ இப்படி பேசுறதெல்லாம் உனக்கு சம்மதம் தானா என்று கேட்டாள் தனம். அவ கேட்கறதும் நியாயம் தானம்மா. ஸ்கூல்ல அந்த கிளர்க் சந்தியா என்னை மதிக்காம எப்படி பேசிட்டா தெரியுமா என்றான் நடராஜ். இதை பார், நீ ஸ்கூலை எடுத்து வேண்டியது எல்லாம் பண்ணா நீ எஜமானன்னு தோணும். ஆனா அவங்க எல்லாருக்கும் குறைஞ்சபட்சம் நீ அவளுக்கு ஒத்தாசையாவது பண்ணி இருந்தா உரிமையை பத்தி பேசலாம் என்றாள் தனம். ஆமா, அதுக்குத்தான் இதை சாக்கா வச்சு இவளோட சேர்ந்து சுத்த ஒருத்தன் ஏற்பட்டு இருக்கானே என்ற நடராஜ் சொல்லும் முன்னே அவன் மேல் பாய்ந்தாள் தனம். டேய், அவ உன் கூட பிறந்த பிறப்பு. இத்தனை சுலபமா அவளை பத்தி கொச்சப்படுத்தி பேச எப்படிடா மனசு வருது உனக்கு? அந்த ஸ்கூலை தக்க வச்சுக்க அவ எவ்வளவு பாடுபடுறாங்கிறத பார்த்துக்கிட்டு தானே இருக்க நீ. சட்டென்ற குறுக்கே புகுந்தாள் ஆஷா. சரி சரி, இப்ப அதெல்லாம் எதுக்கு? உங்க புருஷனை கூப்பிடுங்க, பேசணும். யாரை? உங்க புருஷனை இன்னும் சொன்ன என்றாள் அழுத்தம் திருத்தமாக ஆஷா. இவளோடு இனிமே பேசினால் நமக்குத்தான் அசிங்கம் என்று நினைத்த தனம் உள்ளே போய் கணவனை அழைத்தாள். அவருக்கு வயசாகி இருந்ததே தவிர காது நன்றாக கேட்டது. இத்தனை நாழி நடந்ததையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவர் எழுந்து வந்தார். அவர் வருவதை பார்த்ததும் ஆஷா உட்கார்ந்த இடத்தில் இருந்து எழுந்திருக்கவே இல்லை. அவள் எழுந்திருக்க போகிறாள் என்று அவர் எதிர்பார்க்கவும் இல்லை. உனக்கு இப்ப என்ன வேணும் என்று ஆஷாவை நேரடியாகவே கேட்டார். அவர் சம்பாதிக்கணும், அவருக்கும் இந்த குடும்ப சொத்துல உரிமை வேணும். இத பார், அவனை படிக்க வைக்க பார்த்தேன், அவனுக்கு அதுல நாட்டம் இல்லை. நல்ல உத்தியோகத்துல சேர்த்து விட பார்த்தேன், அவன் அதிலும் இன்ட்ரெஸ்ட் காண்பிக்கல. இப்ப ஸ்கூலையோ ஜவுளி கடையையோ எடுத்து நடத்த முடியுமான்னு அவனை கேட்டு சொல்லு என்றார். அவரால் ஸ்கூலுக்கெல்லாம் போய் மன்னாட முடியாது. அதுவும் இந்த மேடம் வச்சிருக்கிறத அப்படியே மேற்கொண்டு நடத்தணும்னா கஷ்டம். ஜவுளி கடையை வித்து பணம் கொடுங்க. இந்த விக்கிற பேச்சை எடுக்கவே எடுக்காத. வந்து 3 மாசம் கூட ஆகல. இத்தனை தைரியமா உனக்கு? வேணும்னா ஜவுளி கடையை நிர்வகிக்க சொல்லு. அப்போ அதில் வர லாபம் அவரது தானே, எடுத்துக்கட்டும். அதுக்கு மேலே எங்ககிட்ட வந்து நிற்க கூடாது. சரி, நாளையிலிருந்து அவர் போய்ப்பார் கடைக்கு. நீங்க? நான் போகிறதும் போகாததும் ஏன் இஷ்டம். போகக்கூடாதுன்னு சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது.
நாளைக்கு என்ன, இன்னிக்கே போய் ராத்திரி பூட்டி விட்டு சாவியை எடுத்துக்கோங்க. நடராஜா, உனக்கு ஒரு வார்த்தை. எல்லாருக்கும் அவரவர் பொண்டாட்டி ஒசத்திதான். ஆனா வந்த 3ஆம் நாளே இவ்வளவு இடம் கொடுத்தா உனக்கு அது கஷ்டத்தை கொண்டு வரும். ஜாக்கிரதையா பொழைச்சுக்கோ. இந்த பாரு மருமகளே, உனக்கும் ஒரு வார்த்தை. அவன் வேலையில இல்ல, தனி சம்பாத்தியம் இல்லைங்கிறதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ பிடிவாதம் பிடிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவன் எங்களுக்கு ஒத்த பிள்ளை. அவன் சுகமா வாழணுங்கிறது தான் எங்க பிரார்த்தனை. அது ஓ. அவர் பேசிக்கொண்டே இருக்கையில் ஆஷா, வா நடராஜ் போகலாம் என்று நடக்க ஆரம்பிக்க, ஆஷா என்ற ஒரு சப்தம் போட்டாள். அதுவரை சும்மா இருந்த துர்கா, என்னடி நினைச்சுட்டு இருக்க? உனக்கு மரியாதை என்ற வார்த்தையே தெரியாதா? மாமனார் என்று கூட வேண்டாம், அவர் வயதுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லையா? நீ படிச்ச ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் இதை நான் கத்து கொடுத்தாங்களா? அவர் பேசிக்கிட்டே இருக்கார், நீ பாட்டுக்கு வா நடராஜன்னு கிளம்புறையே என்று சற்று இறைந்து கோபமாகவே கேட்டாள். அதற்குள் நாராயணசாமி உள்ளே போய்விட்டார். அதற்கு முன்பே தனம் உள்ளே போய்விட்டாள். பாவம், அழுது கொண்டிருந்தாள். மாடிக்கு போய் தன் துணிமணிகளை கொண்டு வந்தான் நடராஜ். அம்மாவிடம் போய் நான் வரம்மா என்றான். கிளம்புறியாப்பா? போய் நல்லா இருப்பா. எத்தனை நாள் அவங்க வீட்டில் இருக்க முடியும்பா? உன்னை அவங்க நல்லாவே நடத்தினாலும் அது நல்லா இருக்குமாப்பா என்றாள். என்னம்மா செய்யறது, பார்க்கலாம், இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தனி வீடு பார்த்துக்கிட்டு போறேன் என்றவன், உடம்பு பார்த்துக்கோமா என்றான். அப்பாவிடம் போய், அப்பா நாங்க போயிட்டு வரோம்ப்பா என்று அவர் முகத்தை பார்க்காமலேயே சொல்லிவிட்டு, துர்கா வரம்மா என்று கிளம்பிவிட்டான். துர்கா, ஆஷா அம்மா கிட்ட சொல்லிட்டு போ, இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க என்றாள். செருப்பு மாட்டிக்கொள்ள கிளம்பின ஆஷா உள்ளே போயிட்டு வரா என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள். நல்லா இருமா என்றாள் தனம். தன் வீட்டு வாசலில் காரை நிறுத்திவிட்டு உள்ளே 2 ஜிப் பேங்குடன் வந்து நின்ற ஆஷாவையும் நடராஜையும் வெறிக்க ஒரு பார்வை பார்த்தான் விக்ரம். உடனே தன்னை சுதாரித்து கொண்டு, வாங்க வாங்க என்று வரவேற்றான். உள்ளே போன ஆஷா அண்ணி எங்கே என்று பார்த்தாள். துவண்டு படுத்திருந்தாள் ரேவதி. பின்ன எதையும் சாப்பிட முடியாமல் பொழுதெல்லாம் ஒரே வாந்தி வாந்தி. அதோட சமையலுக்கு ஆளும் சரியாக கிடைக்கவில்லை. அம்மாவிற்கு நர்ஸ் என்ற ஒருத்தி இருந்தாலும் சில பொழுதுகளிலாவது இவள் செய்ய வேண்டியிருந்தது. ராத்திரிக்கு ஏதாவது நான் பண்ணட்டுமா என்று ஆஷா சும்மா இராமல் கேட்டு வைத்தாள். சொல்லிவிட்டாளே தவிர அவளுக்கு ஒரே எரிச்சல். அத்தை இப்போது தான் விழுவதற்கு நேரம் பார்த்தாளா என்று. அன்னிதான் ஆகட்டும், கர்ப்பமானதற்காக இப்படி படுத்தே கிடக்கணும்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்களா? இப்ப கத்துக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் செய்து போட இவள் தான் மாட்டிக்கொண்டிருக்கிறாள். ஏனோ தனக்கு கல்யாணமாகி வந்த நாளாக அண்ணி செய்து கொண்டிருக்கிறாளே என்று அவளுக்கு உரைக்கவே இல்லை. மறுநாள் அண்ணியை கேட்டு கேட்டு வேலைக்காரி துணையோடு இட்லி மாவு வாங்கியதை சுட்டு கொடுத்து சாதம், கறி, சாம்பார் 3ம் செய்து வைத்தாள். எதுவுமே அவளுக்கு வாயில் வைக்க வழங்கவில்லை. அன்று காலை ஆரம்பித்து மத்தியானம் வரை தன்னுடைய ஒவ்வொரு சிநேகிதிக்கும் போன் செய்து நிறைய சமையல் செய்பவர்களை வரவழைத்து விட்டாள். சிலர் நடராஜ் வீட்டிலேயே இவளை பார்த்திருந்தார்கள். இவள் ஹாலில் இருப்பதை வெளியில் இருந்தே பார்த்ததும் திரும்பி போய்விட்டார்கள். ஒருத்தி நீட்டாக இல்லை, ஒருத்தி ரொம்பவே ஸ்டைலாக இருந்தாள், ஒருத்தி வாயாடி, ஒருத்தி இவளை விடவே அழகாக இருந்தாள். இப்படி கழித்தது போக ஒரு மாதிரி ஜெயந்தி என்ற ஒருத்தியை வேலைக்கு வைத்தாள். பரவாயில்லை, அந்த ஜெயந்தி நன்றாக சமைத்தாள். பழையபடி ஆஷாவின் வாழ்க்கை நல்லபடியாகவே போயிற்று. பிறந்த வீட்டில் நடராஜ் காலையிலே டிஃபன் சாப்பிட்டு விட்டு போய் 2 மணி நேரம் துணிக்கடையில் இருந்துவிட்டு வந்து விடுவான். சில நாட்கள் இவள் சிநேகிதிகளோடு ஊர் சுற்ற போனால் அவன் திரும்ப ஜவுளி கடைக்கு போய்விடுவான். இந்த ஆரம்பமே விக்ரமிற்கு பிடித்திருந்தது. அந்த நேரத்தில் நடராஜுடைய பழைய சிநேகிதர்கள் தீபக், சதீஷ் இருவரையும் ஒரு நாள் ஷாப்பிங் மாலில் ஆஷாவோடு போயிருக்கையில் பார்த்தான். டேய், நம்ம நடராஜடா என்று சதீஷ் சொல்ல, உங்க 2 பேரையும் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கவே இல்லையே என்றான் நடராஜ். இல்லடா நட்டி, நீ கொஞ்ச நாள் உன் மனைவியோட என்ஜாய் பண்ண வேண்டாமா? நாங்க எதுக்கு நடுவுலன்னு தான் வரல என்றான் தீபக். சரி, எங்க துணிக்கடை தெரியும் இல்லையா? நாளை காலையில் அங்க வாங்கடா, சாவகாசமா பேசலாம் என்ற நடராஜ் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டான். சமையல்காரி ஜெயம் வந்து 1 வாரம் இருக்கும். அத்தையை பார்த்து கொள்ளும் நர்ஸ் வரவில்லை. மத்தியானமாக போன் செய்தாள்.
தனக்கு ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு விட்டதாயும் 4 வாரங்கள் தானே பெட் ரெஸ்டில் இருக்க வேண்டும் என்றும் அதனால் வரமாட்டேன் என்றும் தெரிவித்தாள். அதனால் அத்தையை மறுநாள் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து விடலாம் என்று முடிவு செய்தார்கள். மாமா இங்கே சாப்பிட மட்டும்தான் வருவார். அன்றைக்கு ஒரு நாள் பார்த்து கொண்டால் மறுநாள் அவர்கள் சேர்ப்பதாக இருந்த நர்சிங் ஹோமில் படுக்கை காலியாகிறதென்று சொல்லிவிட்டார்கள். அவசரத்துக்கு யாருமே கிடைக்கவில்லை. ரேவதி ரொம்பவும் வீக்காக இருக்கிறாள் என்று அவளுக்கு சலைன் ஏற்றி கொண்டிருந்தார்கள் வீட்டிலேயே. அன்றைக்கு அத்தைக்கு பாத்ரூம் போக வேண்டும். யாரை கூப்பிடுவாள்? பாவம் ஆஷா, கொஞ்சம் என்னை பிடிச்சுக்கோமா என்று 2 தரம் கூப்பிட்டு பார்த்தாள். ஆஷா என்னவோ யாரோ ஒரு சிநேகிதியுடன் படு மும்முரமாக பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் அத்தை கூப்பிட்டது காதில் விழாமல் இல்லை. வேண்டுமென்றேதான் பேசாமல் இருந்தாள். அத்தனை சுத்தமாக வைக்கப்பட்டிருந்த அந்த அறை நாறுகிறதென்று அவளுடைய எண்ணம். ஆஷா, அத்தை கூப்பிடுறாங்க, காதல விழலையா என்று கேட்டான் விக்ரம். பாத்ரூம் போகணும்னா வேலைக்காரியை கூப்பிடுறது தானே, நான் என்ன வேலைக்காரியா என்றாள் ஆஷா. வேலைக்காரி காலை வேலையெல்லாம் வச்சு வைங்கம்மா, நான் வந்து செய்கிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு அவ சின்ன மாமியார் சாவுக்கு போயிருக்கா. ஆஷா ப்ளீஸ் கொஞ்சம் அம்மாவை பாரு. ஜெயந்தி மார்க்கெட் போயிருக்கா என்றாள் உள்ளே இருந்த ரேவதி. வேண்டா வெறுப்பாக போய் அத்தையிடம் என்ன வேணும் என்று கேட்டாள் ஆஷா. பாத்ரூம் போகணுமா, கொஞ்சம் உதவி பண்ணுமா ஆஷா என்று கெஞ்சுதலாக கேட்டாள் அத்தை. எனக்கு இப்படியெல்லாம் அசிங்கமான வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. உங்க பொண்ணு தானே வேலைக்காரிக்கு லீவு கொடுத்து அனுப்பியிருக்காங்க, அவங்களையே வந்து செய்ய சொல்லுங்க என்றாள் ஆஷா. ஏமா, காலையிலேயே நர்ஸ் வரமாட்டான்னு தெரியாது இல்லையா என்று ரேவதி சொல்லி கொண்டிருக்கும் போதே அத்தை தான் போட்டிருந்த நைட்டியை நனைத்து விட்டாள். எக்கச்சக்கமான மாத்திரைகள் சாப்பிடும் உடம்பா, ஒரே நாற்றம். ஏங்க, இந்த சலையினை கொஞ்சம் நிறுத்துங்க, நானே போய் எங்க அம்மாவை பார்க்குறேன் என்றாள் ரேவதி. டோன்ட் பி ஸ்டூபிட் ரேவா, நீ இப்போ எழுந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு ஏடா உடமா ஏதாவது ஆனா நாம என்ன பண்ணுவோம்? அத்தைக்கு ட்ரெஸ் மாற்றி விடணும், அதுதானே. நான் போய் பண்ணி விடுறேன். அவங்க எங்க அம்மா போக விட்டு எவ்வளவு செஞ்சிருப்பாங்க என்றான் விக்ரம். என்னங்க, நீங்க போய் சும்மா இரு ரேவா, எங்க அம்மாவா நான் செய்ய மாட்டேனா என்றபடி அடுத்த அறைக்கு போனான். முதலில் இருந்தே அத்தையை வேறு ரூமில் தான் படுக்க வைத்திருந்தார்கள். ரேவதிக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் வந்துவிடக் கூடாது என்று. விக்ரம் அந்த அறைக்குள் நுழைந்து விட்டான். அதன் பிறகு ஆஷா அவனை தள்ளி விட்டுவிட்டு உள்ளே நுழைந்தாள். அலமாரியில் இருந்து ஒரு டவலை எடுத்து முகத்தை மூடி கட்டி கொண்டு அத்தைக்கு நைட்டியை மாற்றிவிட்டு பெட்ஷீட்டையும் மாற்றி அவளை படுக்க வைத்தாள். அந்த ரூமின் பாத்ரூமில் இருந்தே ஒரு பக்கெட் எடுத்து வந்து அதில் போட்டு கொல்லையில் வைத்துவிட்டு 1/2 மணி கழித்து கீழே வந்து விட்டாள். தலைக்கு குளித்து வேறு ட்ரெஸ் போட்டிருந்தாள். விக்ரம் அத்தைக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு வெளியே வந்தான். அவனுக்கு ஆஷாவை பார்த்ததும் வந்ததே பார்க்கணும் ஒரு எரிச்சல். ஆஷா, நீ என் தங்கை தானா? ரேவதியோடு இத்தனை வருஷம் இருந்திருக்க, கொஞ்சம் கூட ஒரு இரக்க உணர்ச்சியோ பொறுப்பு உணர்ச்சியோ இல்லையே, ச்ச என்றான். ஏன், உன் மாமியாருக்கு செய்யாட்டா நான் ரொம்ப கெட்டவளா என்றாள் குத்தலாக. என்கிட்டயே இப்படி பேசுறையே, நீ நடராஜ் வீட்டில் எப்படி நடந்துகிட்டு இருப்ப? எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு, உன்னை இப்படி வளர்த்து வச்சிருக்கேன்னு. ஏன், அங்கிருந்து அந்த அகங்காரி போட்டு கொடுத்தாளாக்கும்? சி, உனக்கு நல்லபடியா யோசிக்கவே வராதா? அந்த பொண்ணு துர்கா ரொம்ப நல்லவ. அந்த அம்மாவும் சரி நடராஜும் சரி சாதுவானவங்க தான். ஏன் அந்த பெரியவர் என்ன பேசலைங்கிறையா? பேசி இருப்பார் ஆஷா, நீ அடங்காப்பிடாரியா நடந்துகிட்டு இருந்தா பேசி இருப்பார். இல்லைன்னா அவங்கெல்லாம் பண்பாடு உள்ளவங்க, நாகரிகமா நடந்துக்கிறவங்க. நான் உனக்கு பாரமா இங்க நிரந்தரமா வந்துட்டேன்னு நினைச்சு இப்படி எல்லாம் பேசுறியா? ஒரு நாள் டைம் கொடு, நான் தனியா வீடு பார்த்தோ இல்ல அவசரமானா ஒரு ஹோட்டலுக்கோ போயிடுறேன், நீ கவலைப்படாத. இத்தனை வருஷமா உன்னை தள்ளி நில்லுன்னு சொல்லாம நானும் ரேவதியும் பார்த்து வளர்த்தோம் பாரு. ரொம்ப நன்றியோட தான் பேசுறம்மா. வளர்த்தேன்னா உன்னை யாரு வளர்க்க சொன்னா? கொண்டு போய் ஏதாவது ஹாஸ்டல்ல விட்டிருந்தாலும் நான் வளர்ந்துதான் இருப்பேன் என்றாள் ஆஷா. சி, இதுக்கு மேல உன்னோட பேசினா எனக்கு தான் அசிங்கம் என்றவன் ரேவதியின் அருகில் போய் உட்கார்ந்தான். ஏங்க, அவ தான் சின்ன பொண்ணு, ரெண்டும் கட்டான். அவகிட்ட போய் எதுக்கு வாயை கொடுக்குறீங்க? நானே தான் வாயை கொடுக்கறதா இருக்கட்டுமே, இப்படியா பேசுவா ஒரு சின்ன பொண்ணு? கொஞ்சம் கூட மட்டு மரியாதை பயம் எதுவுமே இல்லாம ரொம்ப வருத்தமா இருக்கு ரேவா என்றான். சரி விடுங்க,
எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. பேசாம இரு. இன்னும் அவங்க காதுல வேற விழுந்து வருத்தப்படணுமா? சாயந்தரத்துக்குள்ள அடுத்த நர்ஸை பார்க்கலாம். கிடைச்சிடுவாங்க. கவலையே படாத என்றான். பாவம் உங்க பிசினஸ் தொந்தரவுகளுக்கு நடுவே இதெல்லாம் வேற. அதனால பரவாயில்ல ரேவா. பணத்துக்கு கொஞ்சம் பஞ்சம் இல்ல. சரி சமையல் அம்மா வந்துட்டாங்க. நீ சாப்பிடு. நீங்களும் தான் இங்கேயே சாப்பிடுங்க. ஆஷாவையும் கூப்பிடுங்க. அந்த கழுதையை நான் கூப்பிட போறதில்ல. நீயும் சும்மா இரு. பசிச்சா தானே வரா. பாவங்க. போய் ஜெயந்தியை கூப்பிட சொல்றேன் என்று அனுப்பிய ரேவதிக்கு கிடைத்த பதில் இனி இந்த வீட்டில் கை நனைப்பதாக இல்லை என்று ஒரு சீட்டில் எழுதப்பட்டு வந்தது. ரேவதி வருத்தப்பட்டாள். விக்ரம் ஆத்திரப்பட்டான். ஆஷா நடராஜுக்கு ஃபோன் பண்ணினாள். வரும்போது இருவருக்குமாக டிஃபன் வாங்கி வர சொன்னாள். நடந்ததை மொத்தமும் அவனிடம் சொல்லி அழுதாள். பெண்டாட்டி அழுதால் நியாயமாவது அநியாயமாவது அவனுள் கீழே உள்ளவர்களை திட்டி தீர்த்தான். சரி பேசாம நாம நம்ம வீட்டுக்கே போயிடலாமா என்றான் மெதுவாக. ஒரு நாளும் நான் அங்க வரமாட்டேன். முதல்ல ஒரு வீடு பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ராத்திரியே நாம ஒரு லாட்ஜில் போய் தங்குறோம். நல்லா இருக்குமா ஆஷா? ரொம்ப நல்லா இருக்கும். ராத்திரி நான் இங்க தூங்குறதா இல்ல, அவ்வளவுதான். நடராஜுக்கு நாம் அன்னைக்கே துர்கா சொன்னதை கேட்டு இருக்கலாமோ என்று திரும்பவும் தோன்றியது. கொஞ்சம் இரு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் குடும்பத்தோட வெளியூர் போறான். அவன் வீட்டில் போய் இருந்துட்டு வேற வீடு பார்க்கலாம். அங்க யார் சமைக்கிறது? நீதான் ஆஷா கத்துக்கணும். 2 நாள் ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நீ சமையல் கத்துக்கோ. அதெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம். முதல்ல போனை போடுங்க. போன் பண்ணினான். வர சொல்லி அவன் சொல்லி விட்டதால் இருவரும் புறப்பட்டு விட்டார்கள். விக்ரம் வீட்டில் இல்லை. ரேவதியிடம் மட்டும் நடராஜ் சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார்கள். ஆபீஸ் விஷயமாக சென்னை போயிருந்த ஆதித்யா, நான் வந்து குளிச்சு தயாராக லேட் ஆகிவிட்டால் கஷ்டம். நீயும் மாமாவும் எங்க வீட்டுக்கு வந்துடுங்க. அங்கிருந்து தான் எம்எல்ஏ வீடு கிட்ட. நாம 3 பேருமா போய் அழைப்பிதழ் கொடுத்துட்டு வந்துடலாம் என்று துர்காவிற்கு சென்னையில் இருந்தே ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டான். அழைப்பிதழ் பார்த்து என்ன சொல்வாரோ? ஒன்றும் சொல்ல மாட்டார். நீ 9:30க்கு வந்துடு என்றான் ஆதி. அப்பாவும் இவளும் அங்கே போகவும் ஆதியின் அம்மா டிஃபன் சாப்பிடுமா என்றாள். எனக்கு இன்னைக்கு சாப்பிடணும்னே தோணாததுனால வீட்லயே நான் சாப்பிடல. நல்லதா போச்சு, இங்க சாப்பிடு என்றாள் பங்கஜம். இல்ல ஆன்ட்டி, அம்மா அந்த டிஃபனையே கையில டப்பாவில் போட்டு கொடுத்துருக்காங்க, ஹாட் கேஸ்ல என்றாள். அவளுக்கு தெரியும், காலை கேப்பை கஞ்சி தவிர நாராயணசாமி வேறு எதுவும் சாப்பிட மாட்டார். இத பார், பூரி மசாலா 2 சாப்பிடுவியாம் என்றாள் பங்கஜம். வேண்டாம் அத்தை ப்ளீஸ் என்றாள் துர்கா. இத பார் துர்கா, நீ இப்படி பிடிவாதக்காரியா இருந்தா உன்னை ஆன்டி தன் மருமகளாக்கிக்க மாட்டா, பார்த்துக்கோ என்றார் ரங்கதுரை. பாருங்க ஆன்டி என்று துர்கா முறையிட, என்னங்க நீங்க சின்ன பொண்ணு அவளை சீன்றீங்க? அவளா சின்ன பொண்ணு? எத்தனை சாதிச்சிருக்கா பாரு. இந்த ஸ்கூல் விஷயத்துல வேற யாரானாலும் நம்மால் ஆகாதடா சாமின்னு விட்டுருப்பாங்க. எல்லாம் உங்க உதவியாலையும் உங்க மகனாலையும் தான் மாமா முடிஞ்சது என்று துர்கா சொல்லி கொண்டிருக்கும் போதே குளித்துவிட்டு ஜம் என்று ட்ரெஸ் செய்து கொண்டு ஆதித்யா மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்தான். 2 நாட்களாக பார்க்கவில்லையா? துர்காவிற்கு அப்படியே அவன் அருகில் போய் அவன் மார்பில் தஞ்சம் அடைய வேண்டும் போல் இருந்தது. அவனுக்கும் அப்படித்தான் தோன்றி இருக்க வேண்டும். கண்களாலேயே அவளை சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவனுடன் உட்கார்ந்து இவளும் 2 பூரி சாப்பிட்டுவிட்டு மூவருமாய் கிளம்பினார்கள். எம்எல்ஏ வீட்டுக்கு போய் அவரை சந்தித்ததும் அவர் பத்திரிகையை பிரித்து பார்த்துவிட்டு அதிர்ந்து போனார். கலெக்டர் அம்மா வராங்களா? முன்னாடியே சொல்லியிருக்கலாமே நீங்க என்றார். உங்களுக்கு ஒரு இனிமையான அதிர்ச்சி என்றான் ஆதி. நீங்க தலைமை தாங்க போறீங்க, அவங்க முக்கிய விருந்தாளி, அவசியம் வந்துடுங்க சார் என்றான். நாங்க கார் அனுப்பலாமா என்று பவ்யமாக கேட்டார் நாராயணசாமி. தேவையில்லை சார், நானே வந்துடுவேன். எழுந்து நின்று அவர் கை கூப்பவே இவர்களும் புறப்பட்டனர். நேராக கலெக்டர் ஆபீஸுக்கு போனார்கள். வாங்க சார், ஆனா நீங்க எதுக்கு சிரமப்பட்டீங்க? இவங்க மட்டும் வந்திருந்தாலே போதுமே என்றார் கலெக்டர் மங்கையர்க்கரசி. இவர்கள் மூவரையும் பார்த்ததும் பின் ஆதியை பார்த்து, என்ன ஆதித்யா, எல்லாம் நான் சொன்னபடிதான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கீங்க என்றாள். ஆமா மேடம், நீங்க சொன்னபடியே தான் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்க மேடம் என்றான். சரி, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
நான் சரியான நேரத்துல வந்துடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க. அப்பாவை முதல்ல வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிடுமா என்றார். நேரா ஸ்கூலுக்கு போங்க. நானும் அங்கேயே வரேன். ஒரு தரம் எல்லாத்தையும் பார்க்கறேன்ப்பா என்றார் நாராயணசாமி. ஸ்கூல் வாசலில் காரை நிறுத்தி ஆதித்யாவிற்கும் மற்ற இருவருக்கும் மகா மகா அதிர்ச்சி. அழுது கொண்டே வண்டியில் இருந்து இறங்க மறுத்துவிட்டாள் துர்கா. பெரியவருக்கா கண்ணெல்லாம் கோவை பழம் போல சிவந்து விட்டது. ஆதித்யா இருவரையும் சேர்த்து அணைத்து உள்ளே கூட்டி போனான். அந்த சுவர் முழுவதும் துர்காவையும் ஆதித்யாவையும் இணைத்து இனிமேலும் இல்லை என்கிற அளவுக்கு அசிங்கமாக எழுதியிருந்தது. உள்ளே போய் துர்கா தனியே உட்கார்ந்து அழுது தீர்த்து விட்டாள். தோட்டத்து உள்பக்கத்து சுவர்களிலும் தராதரம் இல்லாமல் பெரிது பெரிதாக கலர் கலராக இருவரையும் இணைத்து காதல் களியாட்டம் போடும் காம பிசாசுகளே என்று ஆரம்பித்து படிக்கும் பண்புள்ள எவரும் சொல்ல கூசும் கேடுகெட்ட வார்த்தைகளால் வர்ணித்து எழுதியிருந்தது. அவர்களுக்கு தெரிந்துவிட்டது யார் இதெல்லாம் எழுதியிருப்பார்கள் என்று. ஆதித்யா மட்டும் அமைதியாக மலை போல் நின்றிருந்தான். கொஞ்ச நிமிடங்கள் போல் அமைதியாக இருந்த அவன் தோட்டக்காரனையும் வாட்ச்மேனையும் கூப்பிட்டு அனுப்பினான். நடுங்கிக் கொண்டே வந்தனர் அவர்கள் இருவரும். இத பாருங்கப்பா, நாளையிலிருந்து நீங்க 2 பேரும் வேலைக்கு வர வேண்டாம். உங்க 2 பேரையும் வேலையில் இருந்து நீக்கிவிட்டேன் என்றான். தடால் என்று அவன் காலடியில் வீழ்ந்தனர் இருவரும். ஐயா, அப்படி சொல்லாதீங்க ஐயா. இங்க வேலை இல்லைன்னா நாங்க வேற எங்கய்யா போவோம்? நீங்க உங்களுக்கான கடமையை செய்ய தவறிட்டீங்க. எவனோ ஒரு பொறுக்கி ராஸ்கல் சுவத்துல கண்ணா பின்னான்னு எழுதியிருக்கான். நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஐயா, நேத்துக்கு பெயிண்ட் பண்ற 2 பேர் வரலீங்க. அதனால எங்களை கொஞ்சம் உதவி பண்ண கூப்பிட்டாங்க. நாங்களும் உதவினோம். அந்த அசதியில ராத்திரி கொஞ்சமா தண்ணி அடிச்சிட்டு படுத்தோம் ஐயா. நல்லா தூங்கிட்டோம். அப்பதான் யாரோ இதெல்லாம் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு இடமும் கொடுத்து வேலையை சரியா செய்யுங்கன்னா தண்ணி அடிச்சுட்டா இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த சுவர் எல்லாம் பழையபடி பளிச்சுன்னு இருக்கணும். இதுக்கு என்ன செலவாகிறதோ அதை நீங்க தான் ஏத்துக்கணும். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இந்த வேலை முடியணும். இல்லனா உங்க சீட்டு கிழிஞ்சிடும். போங்க என்று விரட்டி விட்டான். துர்காவிடம் போய் முகத்தை அலம்பி கொண்டு வா என்றான். 2 கூல் ட்ரிங்க் வாங்கி வர சொன்னான். மாமாவிற்கு ஒரு காஃபியும் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அழைத்து சென்றான். வீட்டுக்கு போனதும் தனலட்சுமி 2 தபால் கார்டுகளை கொண்டு வந்து கொடுத்தாள். அவளுக்கு அழுது அழுது முகமே வீங்கி இருந்தது. அந்த தபால் கார்டுகளிலும் சுவரில் எழுதப்பட்டிருந்த அதே வாக்கியங்கள் தான். மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல தண்டிக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று ஆரம்பித்து மகா விரசமாக எழுதப்பட்டிருந்தது. நாராயணசாமி புறப்பட்டு கொண்டிருந்த ஆதித்யாவை கூப்பிட்டார். தனம், வீட்ல என்ன பழம் இருக்கு என்று கேட்டார். காலண்டரை கொண்டா என்றார். நாள் நன்றாகத்தான் இருக்கு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவர் ரங்கதுரைக்கு போன் பண்ணினார். ஆனால் லைன் கிடைக்கவில்லை. சட்டென்று திரும்பி, ஆதி, உனக்கு துர்காவை திருமணம் பண்ணிக்கொள்ள மனப்பூர்வமா சம்மதம் தானே என்று கேட்டார். அதுல சந்தேகமே இல்ல மாமா என்றான். ஏமா உனக்கு என்று துர்காவை கேட்டார். முழு சம்மதம்பா என்றாள் அவள். ஆனால் அடுத்த துர்காஷ்டமி என்று அவள் ஏதோ சொல்ல ஆரம்பிக்க, கல்யாணம் அப்புறம்தான், இப்போ நிச்சயம் பண்ணி எல்லோருக்கும் அறிவிச்சுடலாம். இந்த மாதிரி பேச்சுக்களை எல்லாம் கேட்க எனக்கு தெம்பில்லை என்றார். திரும்ப ரங்கதுரைக்கு போன் பண்ணி அவர் வீட்டில் இருப்பதை உறுதி செய்து கொண்டார். போகும் வழியிலேயே பழங்கள், வெற்றிலை, பாக்கு எல்லாம் வாங்கி கொண்டார்கள். நேரே அங்கே போய் ரங்கதுரையின் கைகளை பிடித்து கொண்டார். ரங்கதுரை, அம்மா பங்கஜம், 2 பேரும் சந்தோஷமா நம்ம குழந்தைகள் சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்க தட்டு மாத்திக்கலாம். ஒரு காரணமாத்தான் சொல்றேன். ஏற்கனவே சம்மதம்னு நீங்க 2 பேரும் சொன்ன விஷயம்தானே. அதுல மாறுதல் எதுவும் இல்லை இல்லையா? உங்களுக்காகவும் நானே வெற்றிலை, பாக்கு, பழமெல்லாம் வாங்கி வந்துட்டேன். எனக்கு டோக்கனா 50 கொடுத்துடுங்கோ. நல்ல வேளை, போறதுக்குள்ள தட்டை மாத்திக்கணும் என்று நிறுத்தாமல் பேசினார். அவர் இப்படி பேசுகிறவரே கிடையாது. ஏதோ காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார் என்று அவர் சொன்னபடி உடனேயே தட்டுகளை மாற்றிக்கொண்டனர். துர்காவும் ஆதியும் ஜோடியாக பெற்றோர்கள் காலடியில் வீழ்ந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டனர். அவசரமாக சமையல்காரன் ஒரு கேசரி கிளறிவிட்டான். எல்லோரும் துளி துளி எடுத்து கொண்டனர். இப்போ சொல்லுங்கண்ணா, அண்ணி, துர்கா 2 பேர் கண்ணும் கலங்கி இருக்கு. ஆதியும் இறுகி போயிருக்கான். நீங்களானா படபடக்கிறீங்க.
நடராஜ கூட கூப்பிடாம தட்டு மாத்தியாச்சு. என்ன நடந்தது? சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. இல்லைன்னா பரவாயில்ல. நீங்க எது பண்ணாலும் அது சரியாத்தான் இருக்கும். நடந்ததை சுருக்கமாக சொன்னார். ரங்கதுரையே அன்னைக்கு என் பிள்ளை என் மருமகளே தான்னு பேசினாங்க. அதுக்குத்தான் இந்த நிச்சயதார்த்தம். ஃபவுண்டர்ஸ் டே கொண்டாட போறோம் இல்லையா? அன்னைக்கு எல்லாருக்கும் இதை அறிவிச்சு ஒரு பார்ட்டியையும் கொடுத்துடலாம். என்ன ரங்கதுரை என்று கேட்டார் நாராயணசாமி. பேஷா பண்ணிடலாம். ஏய் மருமகளே, ஸ்கூல் அநேகமா நல்ல நிலைக்கு வந்தாச்சு. ரொம்ப தாமதப்படுத்தாம எங்க வீட்டுக்கு வர வழியை பாரு என்றார் ரங்கதுரை. ஓரக்கண்ணால் ஆதித்யாவை பார்த்தாள் துர்கா. அவன் அவளை நன்றாகவே பார்த்து கை கொடுத்தான். இவள் கை கூப்ப எல்லோரும் சிரித்தார்கள். அதன் பிறகு அன்றைக்கு யாருக்குமே வேலை செய்யும் மூடு இல்லை. ஆனாலும் துர்காவை அப்பா அம்மாவோடு போக சொல்லிவிட்டு ஆதித்யா ஸ்கூலுக்கு விரைந்தான். அங்கு போய் அவன் பார்க்க சுவருக்கெல்லாம் வெள்ளை பெயிண்ட் அடித்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அழைப்பிதழ் அனுப்பப்பட வேண்டியவர்களின் லிஸ்டை தயாரித்தான். சிலரை நேரில் கூப்பிட வேண்டும், சிலரை துர்காவோடு மட்டும் போய் கூப்பிட வேண்டும். ஸ்கூலின் பாகஸ்தர்களை நாராயணசாமி போய் கூப்பிட வேண்டும். ரொம்ப நாட்களாக தெரிந்த விஷயமாகையினால் இவனுக்கு பெரிய கிளர்ச்சி எல்லாம் ஏதும் இல்லை. ஆனால் துர்கா முகத்தில் இன்று ஒரு புதிய களை தெரிந்தது. மாலை அவளை எங்காவது வெளியே கூட்டி போகணும் என்று நினைத்து கொண்டான். அதன்படியே இருவரும் கோவிலுக்கு போய்விட்டு ஐஸ்கிரீம் பார்லருக்கும் சென்றனர். ஷியாம் தான் இந்த வேலையை செய்திருப்பான் என்பதில் அவர்களுக்கு சிறிதும் சந்தேகம் இல்லை. அவனை என்ன செய்யலாம் என்ற யோசனை ஒரு பக்கம் மூளையை குடைந்து கொண்டிருந்தது. விழா முடிய விட்டு பார்த்து கொள்ளலாம் என்று தீர்மானித்தான். அது சிநேகிதன் வீடானதால் அங்கு எல்லா பொருட்களும் இருந்தன. ஆனால் சமைக்க தெரியாது. கற்றுக்கொள்ள மாட்டேன் எனும் பெண்ணும் அவள் கணவனும் என்ன சாப்பிடுவார்கள்? நடராஜுக்கு ரொம்பவே கவலையாகிவிட்டது. அவனுக்கும் எதுவுமே தெரியாது. அவனை சமையல் அறையில் விட்டவர்களே கிடையாது அங்கே. இந்த அழகில் இருவருக்கும் நன்றாக சாப்பிட வேண்டும். தொடர்ந்து வெளியே சாப்பிட்டாலும் ஒத்துக்கொள்ளாது. ராத்திரிக்கு இருவரும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வந்தார்கள். காலையில் பாலை காய்ச்சி திடீர் காஃபி கலந்து சாப்பிடவே திண்டாடி போனார்கள். டிஃபன் வாங்கி சாப்பிட்டாயிற்று. நடராஜ் கடைக்கு கிளம்பி போய்விட்டான். மத்தியானம் ஏதாவது வாங்கி வரணுமான்னு ஃபோன் பண்ணு என்று சொல்லிவிட்டு போனான். வேற என்ன பண்ண போகிறாள்? முதலில் அவளுக்கும் சற்று கலக்கமாயிருந்தது. கலங்கினா நான் ஆஷா இல்லையே என்ற தன்னைத்தானே தைரியப்படுத்தி கொண்டவள் தன் நெருங்கிய சிநேகிதி சௌமியாவை போனில் உடனே வா என்று கூப்பிட்டாள். அவளும் 10 நிமிடத்தில் வந்தாள். அவளிடம் தன் பிரச்சனைகளை சொன்னாள். அதற்கு அவள், இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை, உன் முதல் தேவை நீ சமையல் கத்துக்கிறது தான் என்றாள். அது என்னால முடியாது, முதல்ல ஒரு சமையல்காரியை தேடு என்றாள். நீ பணத்துக்கு என்ன பண்ண போற? கடையிலிருந்து நட்ரஸ் கொண்டு வருவார்டி. அது வீடு செட் பண்ணா சாப்பாட்டு செலவு அப்புறம் மாதாந்திர செலவுக்குத்தான். இப்ப வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து பாத்திரம் பண்டம் வாங்கி போட்டு இதுக்கெல்லாம் பணம் வேண்டாமா? சரிதான், நீ முதல்ல ஒரு பட்ஜெட் போடேன் என்றாள் ஆஷா. சௌமியாவிற்கு கல்யாணம் ஆகிவிட்டது. தனி குடித்தனம்தான். இவளை விட 1 வருஷம் சீனியர். ஆனாலும் இருவருக்கும் நன்றாக ஒத்து போகும். சரி இரு என்று பேப்பர் பேனா தேடி எடுத்து வந்து மாத செலவு லிஸ்ட் போட்டாள். பால் மளிகை போன்றவை இல்லாமல், உனக்கு சமையல்காரி வேலைக்காரி 2ம் அவசியமா? நிச்சயமா வேணும், எனக்கு அந்த மாதிரி எல்லாம் வேலை செய்ய முடியாது என்றாள் ஆஷா. சரி, புது வீடுனா வாடகை அட்வான்ஸ் ஃபர்னிச்சர் எல்லாமே வேணும் இல்லையா? இல்ல சின்னதா ஒரு வீடு மட்டும் பார்த்துக்கோ, ஃபர்னிச்சர் எல்லாம் அப்புறமா வாங்கிக்கலாம். அதெல்லாம் வேணாம், 2 பெட்ரூம் தனி வீடு, கடை பக்கத்திலேயே, ஃபர்னிச்சர் செட் எல்லாம் வேணும். சமையல் செட் கூட மாடனா ஹை கிளாஸ்ல வேணும். சௌமியா ஒரு அரை மணி தனியாக உட்கார்ந்து லிஸ்ட் போட்டாள். அவளுக்கே தலை சுற்றியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.